ஓம் சாந்தி. 27/8/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சத்தோ பிரதானமான அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்காக நினைவில் இருப்பதற்கு தீவிரமான முயற்சி செய்யுங்கள். சதா நான் ஆத்மா பாபாவிடமிருந்து முழுமையாக ஆஸ்தியை அடைய வேண்டும் என்பது நினைவில் இருக்கட்டும். கேள்வி: குழந்தைகளுக்கு நினைவின் சார்ட்டை வைப்பதற்கு ஏன் கடினமாக இருக்கிறது? பதில்: ஏனெனில் பல குழந்தைகள் நினைவின் சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. நினைவில் அமர்கிறார்கள், ஆனால் புத்தி வெளியே அலைகிறது, சாந்தம் அடைவதில்லை. அவர்கள் பின்னர் வாயு மண்டலத்தை கெடுத்து விடுகிறார்கள். நினைக்கவே இல்லை என்றால் எப்படி சார்ட் எழுத முடியும்? ஒருவேளை பொய்யாக எழுதிவிட்டால் மிகுந்த தண்டனை கிடைக்கிறது. உண்மையான தந்தையிடம் உண்மையை தெரிவிக்க வேண்டியுள்ளது. பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பிக் கொண்டு வந்திருக்கின்றேன். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு மீண்டும் ஆன்மீக தந்தை எவ்வளவு முடியுமோ ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தினம் தினம் புரிய வைக்கின்றார். தன்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் தந்தையை நினையுங்கள். ஏனென்றால் நாம் அந்த எல்லையற்ற தந்தையிடம் எல்லையற்ற ஆஸ்தியை, சுகத்திற்கான அதிர்ஷ்டத்தை அடைவதற்காக வந்திருக்கிறோம் என்று நீங்கள் அறிவீர்கள். நிச்சயமாக தந்தையை நினைக்க வேண்டியுள்ளது. தூய்மையான சத்தோ பிரதானமாக ஆகாமல் சத்தோ பிரதானமான அதிர்ஷ்டத்தை அடைய முடியாது. இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான விஷயம் இது ஒன்றுதான். இதை தங்களிடம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மனிதர்கள் தங்கள் கைகளில் பெயரை பச்சை குத்தி எழுதி கொள்ளுகிறார்கள். நீங்கள் கூட எழுதி கொள்ளுங்கள். நாம் ஆத்மா, எல்லையற்ற தந்தையிடம் நாம் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் மாயை மறக்க வைக்கிறது. ஆகையால் எழுதியிருந்தால் அடிக்கடி நினைவு வரும். மனிதர்கள் ஓம் அல்லது கிருஷ்ணருடைய சித்திரங்களை நினைவு செய்வதற்காக எழுதி வைக்கிறார்கள். இது புதியதிலும் புதிய நினைவாகும். இதை எல்லையற்ற தந்தை மட்டுமே புரிய வைக்கின்றார். இதை புரிந்து கொள்ளுவதால் நீங்கள் சௌபாகியசாலி மட்டுமல்ல, பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகிறீர்கள். பாபாவை அறியாததால், நினைக்காததால் ஏழையாகிவிட்டார்கள். ஒரே ஒரு தந்தை சதா காலத்திற்கும் வாழ்க்கையை சுகமடைய வைக்க வந்திருக்கின்றார். நினைக்கிறார்கள், ஆனால் முற்றிலும் அறியவில்லை. வெளிநாட்டவர்கள் கூட பாரதவாசிகளிடம் இருந்து சர்வ வியாபி என்று கூற கற்றிருக்கிறார்கள். பாரதம் தாழ்வடைந்து விட்டது, எனவே அனைவரும் தாழ்வடைந்து விட்டார்கள். பாரதமேதான் தாழ்வடைவதற்கும் அனைவரும் தாழ்வதற்கும் பொறுப்பாக இருக்கிறது. நான் இங்கேதான் பாரதத்தை ஸ்வர்க்கமாக, உண்மையான கண்டமாக மாற்றுகின்றேன் என்று பாபா கூறுகிறார். இவ்வாறு சொர்க்கமாக மாற்றக்கூடியவருக்கு எவ்வளவு நிந்தனைகள் இழைக்கப்பட்டிருக்கிறது. அவரை மறந்து விட்டதால் யதா யதாஹி தர்மஸ்ய என்று எழுதப்பட்டுள்ளது. இதனுடைய பொருளை தந்தைதான் புரிய வைக்கின்றார். ஒரு தந்தையிடம் அர்ப்பணமாக வேண்டும். இப்போது நிச்சயமாக தந்தை வருகின்றார். நிச்சயமாக சிவஜெயந்தி கொண்டாடுகிறோம் என்று நீங்கள் அறிகிறீர்கள். ஆனால் சிவஜெயந்திக்கு மதிப்பு ஒன்றுமில்லை. ஒருவர் இருந்துவிட்டு சென்றால் அவர்களுடைய ஜெயந்தியை கொண்டாடுவார்கள் என்று குழந்தைகள் அறிவீர்கள். சத்யுக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையை அவர்தான் செய்கின்றார். மற்ற அனைவரும் தங்களுடைய தர்மம் இன்னாரால் இந்த நேரத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை அறிகிறார்கள். அவர்களுக்கு முன்புதான் தேவி தேவதா தர்மம் இருந்தது. அந்த தர்மம் எங்கே மறைந்து விட்டது என்பதை அவர்கள் முற்றிலும் அறியவில்லை. இப்போது தந்தையே எல்லோரையும் விட உயர்ந்தவர். வேறு யாருக்கும் அந்த மகிமை இல்லை என்பதை பாபாவை புரிய வைக்கின்றார். தர்ம ஸ்தாபகர்களின் மகிமை என்ன இருக்கும்? தந்தை தான் தூய்மையான உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பதிதமான உலகத்தின் விநாசத்தை செய்கின்றார். மேலும் உங்களை மாயையின் மீது வெற்றியடைய வைக்கிறார். இது எல்லையற்ற விஷயமாகும். ராவணனுடைய ராஜ்யம் எல்லையற்ற முழு உலகத்தின் மீதும் இருக்கிறது. எல்லைக்கு உட்பட்ட இலங்கையின் விஷயம் அல்ல. இந்த வெற்றி தோல்வியின் கதை கூட முழு பாரதத்திற்கானதுதான்.
மற்றவை அதிலிருந்து பிரிந்து சென்றவை. எல்லைக்குட்பட்ட விஷயம் அல்ல. பாரதத்தில்தான் டபுள் கிரீடம் மற்றும் சிங்கிள் கிரீடம், இரட்டை கிரீடம் மற்றும் ஒற்றை கிரீடமுடைய ராஜாக்களாக ஆகிறார்கள். மேலும் தேவி தேவதைகளைத் தவிர யாரெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்கள் வாழ்ந்துவிட்டு சென்றனரோ அவர்களுக்கு கூட ஒளிக்கிரீடம் கிடையாது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. ஸ்ரீமத் படி நடந்து முழு உலகத்தையும் சொர்க்கமாக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும். பலரை தனக்கு சமமாக மாற்ற வேண்டும். அசுர வழியிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். 2. நினைவின் முயற்சியினால் ஆத்மாவை சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும். சுதாமரைப் போல தன்னிடம் உள்ள ஒரு பிடி அவலை அர்ப்பணித்து தன்னுடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். வரதானம். ஒரு தந்தையை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்ற திட சங்கல்பத்தின் மூலம் அழிவற்றவர் மற்றும் அமரர் ஆகுக. விளக்கம். ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறெவரும் இல்லை என்று எந்த குழந்தைகள் இந்த திட சங்கல்பத்தை செய்கிறார்களோ அவர்களின் ஸ்திதி தானாகவே மற்றும் சகஜமாகவே ஒரே சீரானதாகிவிடும், அதாவது ஏக்ரஸ் ஆகிவிடும். இந்த திட சங்கல்பத்தின் மூலம்தான் சர்வ சம்பந்தங்களின் அழிவற்ற நூல் இழை இணைகின்றது. மற்றும் அத்தகைய குழந்தைகளுக்கு சதா அவிநாசி பவ, அமரு பவ, சதா அழிவற்றவர் ஆகுக மற்றும் சதா அமரர் ஆகுக என்ற வரதானங்கள் கிடைத்து விடுகின்றன. திட சங்கல்பம் செய்வதன் மூலம் புருஷார்த்தத்தில் கூட விசேஷமான ரூபத்தில் லிஃப்ட் கிடைக்கிறது. யாருக்கு ஒரு பாபாவுடன் சர்வ சம்பந்தங்கள் உள்ளனவோ அவர்களுக்கு அனைத்து பிராப்திகளும் தானாகவே கிடைத்துவிடும். ஸ்லோகன். யோசிப்பது, பேசுவது மற்றும் செய்வது மூன்றையும் ஒரே சமமாக ஆக்குங்கள். அப்போது சர்வோத்தம புருஷார்த்தி மிகவும் உத்தமமான முயற்சியாளர் என்று சொல்வார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சகஜ யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவசாலி ஆகுங்கள். எந்த நேரத்தில் எந்த சம்பந்தத்தின் தேவை உள்ளதோ அந்த சம்பந்தத்தின் மூலமே பகவானை தன்னுடையவராக நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள். மனதார சொல்லுங்கள், மேரா பாபா, என்னுடைய பாபா என்று. பாபாவும் என்னுடைய குழந்தைகளே என்று சொல்லுவார். இந்த அன்பு கடலிலேயே மூழ்கிவிடுங்கள். இந்த அன்பு குடை நிழலின் வேலையை செய்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி.